ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி தேங்காய் பூ பாயசம் செய்ய போகிறோம். எப்படி ஈஸியாக வீட்டில் சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்ப்போம். பசங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பியாக சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ஓகேவா? அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிங்க. அதில் ஒரு கப் நான் பால் எடுத்திருக்கேன், ஓகேவா? இதான் அளவு. ஒரு கப் பாலுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் உள்ள முழுசாக எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். பால் நல்லா சுண்ட சுண்ட காயிற அளவுக்கு காய்ச்சணும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிக்க போது நான் இப்போ 1.5 கப் பால் அளவுனா அதில் 3/4 கப் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ பாயசம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் இது, ஓகேவா? சிம்லேயே வச்சு இது மாதிரி அப்பப்போ கலந்து விடுங்க. அது பொங்கி வர வர இதுமாரி ஒரு கரண்டியை போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் ஒரு கப்பு பால் ஊற்றிருக்கேன்னா அதுக்கு 1/4 கப் கணக்குக்கு தேங்காய் பூ, ஓகேவா, திருவி எடுத்துருக்கேன், ஓகேவா? அதையும் அதில் சேர்த்துக்குங்க. இப்போ ரெண்டுமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும், ஓகேவா? தேங்காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். இனிப்பு உங்களோட அளவு தான், ஓகேவா? லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துங்க, அப்போ தான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். 2 ஸ்பூன் ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக முந்திரி பருப்பை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துங்க. நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா பொங்கி பொங்கி வரணும். அப்போ அந்த தேங்காயோட ஸ்மெல்லும் அந்த முந்திரி பருப்பு பால் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செம்ம வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் நீங்கள் ஏலக்காய் சேர்த்துனா சேர்த்துக்கலாம், நான் ஏலக்காய் சேர்க்கலை, அது உங்களோட சாய்ஸ் தான், அது ஆப்ஷனல் சேர்த்துங்க. இப்போ இதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நம்ம இப்போ 1.5 கப் போக்குனது 3/4 கப் ஆகிட்டு தேங்காயும் நல்லா வெந்துட்டு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.